கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் முருகர். அப்படி கூப்பிட்ட குரலுக்கு முருகர் வந்துட்டாரா, நம்ம எப்படி உணர்ந்துக்கலாம்? அதை தான் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் தத்துவத்தின்படி முருகர் வழிபாடு ரொம்ப சிறந்தது தான். சங்க இலக்கியத்திலிருந்து எல்லா இடத்துலையுமே இந்த முருகரோட வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு. விநாயகர் வழிபாடு கூட இலக்கியங்களை 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிடையாது. ஆனால் முருகருடைய வழிபாடு தான் உயர்ந்த வழிபாடு, சிறந்த வழிபாடாக, தமிழ்குடி வழிபாடாக சொல்லப்பட்டது தான் மிகப்பெரிய சிறப்பு. அதனால இன்றைக்கும் உலகளாவிய தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக வணங்குகின்ற தெய்வம் என்று சொன்னால் இந்த முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் எந்த ஒரு ஆபத்து இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துடுவார். முருகா அப்படின்னு கூப்பிட்டா போதும். ஓம் என்ற நாமம் கூட முருகனுக்கு தேவையே கிடையாது. ஏனென்று சொன்னால் ஓம் என்ற பிரணவத்தையே போதித்தவர் தான் முருகா. முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே போதும், ஓடி வந்துடுவார். அதுதான் முருகருடைய ஒரு சிறப்பு. ஆனால் முருகர் எப்படி ஓடி வருவார் அப்படின்னா, எப்போ நம்ம ஆபத்தில் இருக்கும் பொழுது தான் முருகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். ஏதாவது ஒரு வயிற்று வலி, தீராத வயிற்று வலி இருந்தாலும் சரி, முருகான்னு கூப்பிட்டு விபூதி தடவி பாருங்களேன், வயிற்று வலி செய்கிறோம். தலைவலி, மண்டை வெடிக்கிற தலைவலி தாங்கவே இல்லை, முருகான்னு நினச்சிட்டு அந்த விபூதி இட்டு பாருங்க, அந்த தலைவலி நீங்கிவிடும். அந்த வேலுண்டு வினை இல்லை. முருகனை கும்பிட்டோம் அப்படின்னா வெந்த வினையும் ஓடிவிடும், வருகின்ற வினையும் ஓடிவிடும், செய்த வினையும் ஓடிவிடும், நம்ம மேல செஞ்ச வினையும் ஓடிவிடும், நாம் செய்த வினையும் ஓடிவிடும், நம்மேல் யாரை செய்வனை செஞ்சாலும் ஓடிவிடும் முருகன். அதுதான் முருகனுடைய வழிபாட்டு சிறப்பு. அதுக்கு என்ன அத்தாட்சின்னா, எவ்வளோ ஒரு ஆபத்து இருந்தாலும் யார் மூலமாக முருகர் வருவார் எப்படின்னா, வேல் ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு வருவார், அல்லது மயில் ரூபத்தில் வருவார், சேவல் ரூபத்தில் வருவார். திடீர்னு காட்டுக்குள்ள திடீர்னு மயில் கண்படும், திடீர்னு நகரத்திலே திடீர்னு மயில் வரலாம், மயில் தோகைகள் கிடைக்கலாம், சேவல் நம்ம கார் மேலே வந்து உட்காரலாம், நம்ம வாகனத்தில் வந்து உட்காரலாம். சேவல் மூலமாகவோ அல்லது மயில் இறகுகள் மூலமாகவோ, மயிலாகவோ, வேல் மூலமாகவோ, ஏதோ ஒரு ரூபத்தில் வேலுண்டு வினை இல்லைன்ற ஏதோ ஒரு வாகனத்திலையாவது எழுதியிருப்பாங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் முருகா நான் இருக்கேன் அப்படின்றத காட்டுவதற்காக அவர் முருகன் நமக்கு நிற்பார்கள். இது நம்பிக்கையின் பார்ப்பட்டது கிடையாது, இது மூட நம்பிக்கை கிடையாது. ஒவ்வொரு முருக பக்தர்களுக்கும் இது உணர்ந்தது. இது தமிழருக்கு மட்டும் கிடையாது. யாரெல்லாம் முருகரை வணங்குகின்றார்களோ, யாரெல்லாம் முருகன் மீது பாசம் வைத்திருக்கிறார்களோ, முருகான கூப்பிட்டு குரலுக்கு கண்டிப்பா தான் வந்ததை